Hi, welcome to my channel, the Zero to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது business studies, class 4, importance of management, chapter 1. So, nature and significance of management. இந்த டாப்பிக்கில் நம்ம importance of management பார்க்கலாம். So, management concept already நான் previous classesல சொல்லியிருக்கேன். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அவங்க கோஆர்டினேட் பண்ணுவாங்க in order to get goods and services ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் டைரக்ட் டு த காமன் ஆர்கனைசேஷன் கோல். ஸோ மெயினாக உங்களோட ஆர்கனைசேஷன் கோல் என்னவோ அதுக்கு தான் அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து குட் கிளைமேட்டிக் கண்டிஷன், தட் இஸ் ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு குட் கிளைமேட், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருக்குன்னா அது முடிஞ்ச அளவு சால்வ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து இவங்க வந்து ஒரு ப்ரொடக்ஷன் நிறைய பண்ணுவாங்க, காஸ்ட் ரெடியூஸ் பண்ணுவாங்க, ப்ராஃபிட் நிறைய வர்றதுக்கு மேக்ஸிமைசிங் ப்ராஃபிட் இதுதான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து இட் ஃபோக்கஸ் ஆன் காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ். காம்படிட்டிவ்னா லைக் உங்கள் கம்பெனி இன்னொரு கம்பெனி இது எப்படி வந்து லைக் பெட்டராக சேல்ஸ் பண்ண முடியும், எப்படியெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணலாம், பிளான்ஸ் யூஸ் பண்ணலான்னு அப்படின்னு பார்ப்பாங்க. அவங்க வந்து சயின்டிஃபிக் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் எல்லாம் பார்ப்பாங்க, கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. மேனேஜ்மெண்ட் வந்து குட் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் டைம் டு டைம்க்கு எப்படியெல்லாம் வந்து அவங்க இனோவேட் பண்ண முடியும், டைம் டு டைம் அவங்க எப்படி வந்து அடாப்ட் பண்ண முடியும் அப்படின்னு இவங்க பார்த்துக்குவாங்க. இது வந்து ஜென்ரலாக இது இம்பார்ட்டன்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தனித்தனியாக பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் ஹெல்ப்ஸ் இன் அச்சீவிங் குரூப் கோல்ஸ். ஸோ மெயினாக மேனேஜ்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஒர்க்கிங் பற்றி, இண்டிவிஜுவல் ஒர்க் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் ஆர்கனைசேஷன் கோல் அச்சீவ் ஆகும். ஏன்னா ஒருத்தவங்க நம்ம எதுக்கு ஒர்க் பண்ணுவோம், ஆர்கனைசேஷனுக்காக ஒர்க் பண்ணுவோம். அதேமாதிரி ஒருத்தவங்க எல்லாத்தையுமே அங்கே அக்யூமுலேட் பண்ணால் ஆர்கனைசேஷன் கோல் தான் அச்சீவ் பண்ணுறாங்க, ரைட்? ஸோ அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும் அந்த கோல் எப்படி அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரொடக்ஷன் ரிசோர்ஸஸ் எல்லாமே மெயின் திங், ஒரு கோல் எப்படி அச்சீவ் பண்ணணும். கோல்னால் என்னன்னாக்கா ஒரு உங்களோட ஃபைனலான அவுட்புட் என்னதுன்னு அதை அச்சீவ் பண்ணுறது தான் இது. இன்க்ரீஸ் எஃபிஷியன்சினா என்னது, லைக் யூ ஹேவ் டு ரிடியூஸ் த காஸ்ட். ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக பண்ணணும், வேஸ்டேஜ் ஆஃப் ரிசோர்ஸஸ் பண்ணக்கூடாது, முடிஞ்ச அளவு எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்சி. இது ரெண்டுமே நம்ம லாஸ்ட் கிளாஸில் படிச்சிருக்கோம். ஸோ அந்த எப்படி நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணுறீங்க, எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க, த்ரூ பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங், கண்ட்ரோலிங். இந்த வழியாக எப்படி நீங்கள் வந்து எஃபெக்டிவாக பண்ண முடியும், எஃபிஷியண்ட்டாக எஃபெக்டிவாக பண்ண முடியும், அதுதான் இந்த இன்க்ரீஸ் எஃபிஷியன்சி. கிரியேட் அ டைனமிக் ஆர்கனைசேஷன் அப்படின்னா லைக் ஆர்கனைசேஷன் வந்து டைனமிக், லைக் எப்போல்லாம் உங்களுக்கு சேஞ்சஸ் வருது ஆர்கனைசேஷன், யூ ஹாவ் டு சேஞ்ச் ஆஸ் பர் த என்வாயர்மெண்ட். ஸோ ஒரு மார்க்கெட் பேஸ்